எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க வர சொன்னதா சார் சொன்னாரு. எஸ்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். உட்காருங்க. ஆதிமித்ரா கல்யாணம் நின்னதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, நீ ரொம்ப சந்தோஷப்பட்டன்னு எனக்கு தெரியும். என்ன மேடம் சொல்றீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேனா? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன், ஆதி உனக்கு யாரு? ஆதி சார் என்னோட பாஸ், வெல்விஷர்னு இப்படி எல்லாம் சொல்லி சமாளிக்காத என்ன? நீ ஆதியோட ஒய்ஃப்ன்றது எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாத உண்மை இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா? நீதான் அவரோட ஒய்ஃப்ங்கிறத ஆதியே எங்க கிட்ட சொல்லிட்டாரு. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? ஆதி மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சு சைக்காட்ரிஸ்ட வர வச்சு ஹிப்னோட்டிசம் பண்ணோம். அந்த ட்ரீட்மெண்ட்ல அவரு கடந்த காலத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உன்னை பார்த்தது, கல்யாணம் பண்ணது, அவங்க அம்மா இறப்புன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீயும் அவரும் ரொம்ப ஹாப்பியா லைஃப லீட் பண்ணிருக்கீங்க. அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீதான் அவரோட லைஃப்ல எல்லாமுமா இருந்திருக்க. Am I right? பாரதி, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இன்னும் அவரோட மனசுல நீதான் இருக்க. என்ன மேடம் சொல்றீங்க? இதுல ஒரு வீடியோ இருக்கு பாரு. ஆதி உன்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு உனக்கு புரியும். பாரதி, பாரதி யார் உங்களுக்கு? அவங்க என்னோட வைஃப். மித்ரா பத்தி சொல்லும் போது இல்லாத சந்தோஷம் உன்னை பத்தி பேசும்போது அவர் முகத்துல இருக்கு. அந்த சந்தோஷத்தை பாத்தியா? இங்க பாரு பாரதி, உன் கூட சேர்ந்து வாழணும்னுதான் ஆதியோட மனசு. சரி பாரதி, உன் ஃபீலிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். உன்னை பத்தி நான் ஆதி கிட்ட பேச மாட்டேன். ஆனா ஆதியை யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. அது உனக்கும் நல்லதில்ல, ஆதிக்கும் நல்லதில்ல. பொண்ணுங்களோட பெரிய பிரச்சனையே அவங்க உணர்ச்சி வசப்படுறதுதான். We are basically emotionally fools. ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது மனசு சொல்றத கேட்காத, அறிவு சொல்றத மட்டும் நம்பு. உங்களுக்குள்ள நடந்த கசப்பான சம்பவங்களை தூக்கி போட்டுருமா. அவர் கூட பேசினதை வச்சு சொல்றேன், ஃபியூச்சர்ல ஆதி கண்டிப்பா உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாரு. அது மட்டும் எனக்கு டெஃபினட்டா தெரியும். மேடம், மீட்டிங் டைம் ஆயிடுச்சு மேடம். நான் வரேன், நீங்க போங்க. ஓகே மேடம். உன் மொபைல் நம்பர் சொல்லுமா? உனக்கு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்றேன். உனக்கு எப்ப பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு கால் பண்ணு. ஒரு சிஸ்டரா நான் இருக்கேன். ஓகே? தேங்க்யூ மேடம். டேக் கேர். முதல்ல வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். இப்போ எப்படி நம்ம போக முடியும்? ஏன் போக கூடாது? ஆதி அப்பாக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஊசி போட்டிருக்காங்க. அப்பா மயக்கத்துல இருக்காரு. அப்புறம் எப்படி அவரை தனியா விட்டுட்டு போக முடியும்? அம்மா நான் சொன்ன கேப்பியா இல்லையா? அடம் பிடிக்காத ஆதித்யா, இப்ப நீ இதை சாப்பிடு.
சாப்பிட்டேன்னா நம்ம அப்பாவை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போலாம். நீ வேணா அவரை பார்க்க போ, ஆனா நான் வரமாட்டேன். அவரை நான் பார்க்கவே வரமாட்டேன். ஆதித்யா, நீ என்ன டென்ஷன் பண்ணாத. தம்பி, ஏன்டா இப்படி பேசுற? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம தானே கூட இருந்து அவரை பாத்துக்கணும். அதுக்கு முதல்ல அவரு குட் பாயா இருக்கணும்ல. இனிமேல நாம அவரை பார்க்கவே போவேணாம். நீ வாக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். அடி வாங்க போற ஆதித்யா. ஏய், சும்மா புள்ளைய போட்டு மிரட்டிட்டு இருக்காத. நம்ம தாண்டி அவனுக்கு புரிய வைக்கணும். ஏண்டா தங்கம், நீ தெரியாம ஒரு தப்பு பண்ற, அதுக்காக உன் அம்மா உன்னை பிடிக்கவே இல்ல, உன் கூட பேசவே மாட்டேன்னு அம்மா சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்காதா? இருக்கும்தான், ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமேல அவரை பார்க்க போக மாட்டேன், பேச மாட்டேன். இந்த அப்பா எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆதித்யா, என்ன பேசுற நீ? ஆமா அம்மா, எனக்கு நீ மட்டும் போதும். எனக்கு அக்கா